ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃப்ரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு தண்ணியை சூடு பண்ண வச்சுருங்க. இதில் 1 கப்பு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் சுடு தண்ணியில் இருக்கட்டும். தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. பேன் அடுப்பில் வச்சிடலாம். இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மீல் மேக்கரை கட் பண்ணி வச்சுருந்தோம், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா கூட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ். இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.